சங்கீதம் 130 உள்ள 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்புவதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. ஹல்லேலூயா. உங்க பைபிள் வச்சிருக்கிறவங்க இன்னொரு முறை இந்த வசனத்தை வாசிக்க நம்ம கேட்போம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 130 7வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்புவதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மோட இடைப்படட்டும். இன்றைக்கு தேவனுடைய கிருபையை பற்றி நாம் தியானம் பண்ண போகிறோம். நம்ம எல்லாம் அடிக்கடிக்கு சொல்லுவோம், என்ன பிரதர் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, கர்த்தருடைய கிருபையில இருக்கிறோம் பிரதர் அப்படி சொல்லுவோம். ரைட்டா இல்லைங்களா? சில பேர் இன்னும் கொஞ்சம் தாண்டி சொல்லுவாங்க, ஏசப்பா கிருபை தாங்க, கிருபையிலே வாழ்றங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த கிருபைன்னா என்ன, அந்த கிருபைன்னா என்ன அப்படின்றதையும், தேவனுடைய கிருபை மனுஷனுக்கு எப்படி உதவி செய்கிறது அப்படின்றதையும் நம்ம என்ன செய்ய போறோம் இன்றைக்கு நாம் பார்க்க போறோம். இந்த கிருபை என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் கிரேஸ் அப்படி சொல்லுவாங்க. நிறைய பெண் பிள்ளைகளுக்கு என்ன பேர் வைப்பாங்க, கிரேஸ் அப்படின்னு வைப்பாங்க. ஈப்ரூல ஹென், HEN ஹென் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிரீக்ல சாரிஸ் அப்படி சொல்லுவாங்க. பாருங்க, ஆங்கிலத்தில் கிருபைக்கு என்ன பேரு, கிரேஸ். ஈப்ரூல ஹென், HEN ஹென் அப்படி சொல்லுவாங்க. கிரீக்ல சாரிஸ், CHARIS சாரிஸ் அப்படி சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா மகிழ்ச்சி அப்படி சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம், மகிழ்ச்சி. எப்படிங்க வாழ்ற, கிருபையா வாழ்றேன்னு என்ன அர்த்தம், நான் மகிழ்ச்சியா வாழ்றேன்னு அர்த்தம். இன்னொரு பொருள் என்ன சொல்லலாம், இன்பம் என்று சொல்லலாம். என்ன சொல்லலாம் நாம, இன்பம். இன்னொரு பொருள் என்ன சொல்லலாம் அந்த கிருபைக்கு அப்படின்னா பிரியம் என்று சொல்லலாம். அப்ப நான் எப்படிங்க வாழ்றேன், மகிழ்ச்சியா வாழ்றேன், இன்பமா வாழ்றேன், தேவனுடைய மகிழ்ச்சியினால், தேவனால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படி கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். அப்போ இந்த கிருபை தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மகத்தான காரியங்களை செய்திருக்கு அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ளணும். சங்கீதத்தை எழுதின தாவீது சொல்றாரு, இஸ்ரவேல் கர்த்தரை நம்புவதாக, அவரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு சபைக்குள்ள வந்திருக்கிற நாம ஆண்டவரை நம்பலாம், ஆண்டவர் மேல நம்முடைய நம்பிக்கையை கொண்டு போய் வைக்கலாம். என்ன காரணம் என்ன அப்படின்னா, அவரிடத்துல திரளான கிருபையை கர்த்தர் வச்சிருக்கிறார், அவரிடத்துல திரளான மீட்பு ஆண்டவரிடத்துல இருக்கு. இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய நம்பிக்கைக்குரியவர்களை நாம் நம்புவோம், நமக்கு பிடிச்சவர்களை நம்புவோம், அல்லது நமக்கு மேல இருக்கக்கூடிய கொஞ்சம் வசதியானவங்க, பலமானவங்க, அவங்க மேல நம்ம நம்பிக்கை வைப்போம். ஆனா தாவீது ஒரு அழைப்பு தரார். என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரிடத்துல என்ன இருக்கு, கிருபை இருக்கு. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு முழுசா இந்த கிருபை யார் மேலெல்லாம் கடவுள் வெளிப்படுத்தினாரோ அவர்களை எல்லாம் கடவுள் ஆசீர்வதித்தார். முதல்ல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நோவா அவன் குடும்பமும் தேவ கிருபையினால காக்க விட்டாங்க. பெரிய அழிவு, தேவனுடைய மகத்தான கோபம் பூமி மேல் வந்துச்சு. அந்த கோபத்தின் விளைவாக தேவன் பெரும் மழையை கொண்டு பூமியை அழிக்க கடவுள் திட்டமானாரு. ஆனா நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன உண்டாச்சு, கிருபை வந்துச்சு. அப்ப கிருபையை பெற்ற நோவா எல்லாரும் அழிஞ்சாங்க, நோவா பாதுகாக்கப்பட்டாங்க. அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் நம்புனா, ஆண்டவருடையத்துல கிருபை இருக்கு, அவர் கிருபை எனக்கு தர வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்க நம்பினால், தேவனுடைய கிருபையினால நீங்களும் உங்கள் குடும்பமும் அழகாய் நேர்த்தியாய் பாதுகாக்கப்பட, போஷிக்கப்பட தேவன் நமக்கு அருள் பாராட்டுவார். ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கிருபை பத்தி நம்ம படிச்சோம். இந்த கிருபையை பெற்றுக்கொண்டா நம்ம நல்லா வாழலான்றதையும் நம்ம பார்க்கிறோம். யாருக்கு இந்த கிருபையை கடவுள் தராரு அப்படின்னு ஒரு கேள்வி. பைபிள் சொல்லுது, தகுதி இல்லாதவனுக்கு தேவன் காட்டும் தயவே கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கிருபையை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணா ஆங்கிலத்தில் அது தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னா, தகுதி இல்லாதவனுக்கு தேவன் காட்டும் தயவுக்கு பேர் தான். பேரு சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஒரு வீட்டில் ஒரு வாட்ச்மேன் இருந்தான். அவன் எப்போவுமே கேட்டு திறந்து விடுறது, கேட்டை மூடுறது, அதுதான் அவனுடைய வேலை. அவன் வெளியே தான் உட்காந்து சாப்பிடுவான். வாட்ச்மேனுக்கு இருக்க சின்ன அந்த பொட்டி மாதிரி ஒரு 5x5 ஒரு ரூம் இருக்கும், அதை தாண்டி அவன் எங்கேயுமே போக முடியாது.
ஒரு நாள் எஜமான் அந்த வாட்ச்மேனை உற்று கவனிச்சு பார்த்தா சிசிடிவியில் கண்டுபிடிச்சான், எஜமான பல முறை பலர் தாக்க வந்திருக்கிறாங்க. இந்த வாட்ச்மேன் என்ன பண்ணிக்கிறான், ஓடி 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 அவங்கள பாதுகாத்துருக்கிறான். அவனே இந்த எஜமான் யோசிச்சான், ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அவனை அனுப்பிச்சிடலாமா, இல்லை 1,00,000 ரூபா கொடுக்கலாமா? அப்புறம் ஃபைனலாக யோசிச்சான், ஏன் நமக்கு தான் யாருமே இல்லையே, நம்ம பொறுப்பில் அவனை வைப்போம், அவனை நாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை அவனுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அவன் மேலே உள்ள அன்பு தயவு கிருபையாக மாறி தகுதி இல்லாத ஒருத்தனை எஜமானுடைய இடத்துல கொண்டு வந்து வைக்கும். அது போல கிருபை கூட அப்படிதான். யார் ஒருவனுக்கு தகுதியே இல்லையோ தேவ கிருபை அவனை என்ன செய்து தகுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கிருபையை நீங்க விரும்புங்க. இன்னைக்கு ஆண்டவரே என் மேல உங்க கிருபையை வைங்கப்பா, என் குடும்பத்தின் மேல வைங்க. நீங்க கீழே இருக்கலாம், ரொம்ப எல்லாரால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம், எல்லாரால புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆனா நீங்க விரும்பணும். எனக்கு நல்லா தெரியும், விரும்பாத ஒன்றை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்வதே கிடையாது. நீங்க புதிய ஏற்பாட்டு முழுசா ஆண்டவருடைய காரியங்களை பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் கேட்பார், நீ விசுவாசிக்கிறாயா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ இருக்கிறாயின்னு கேட்பாரு. அப்போ ஆண்டவர் யாரையும் திணிக்கவே மாட்டாரு. யார் விரும்புறாங்களோ அவங்க வாழ்க்கையில தேவன் நன்மையை செய்வார். வராம சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நான் விரும்பணும். சொல்லுங்க, என்ன விரும்பணும்? நல்லா இருக்கணும்னு விரும்பணும், நான் வீடு வசதியோடு இருக்கணும் விரும்பணும், நான் பரிசுத்தமா வாழணுன்றத விரும்பணும், நான் ஜெபிக்கணுன்றத விரும்பணும். நீ விரும்பினால் தேவன் அந்த சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ரெண்டு விஷயம் இருக்கு. சிலர் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும் விரும்புவாங்க, கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள்ளணும்னு. ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் விரும்பவே மாட்டாங்க. நீங்க தான் விரும்பணும். யாரெல்லாம் பாவத்தோடு போராடுறாங்க எனக்கு தெரியல, யாரெல்லாம் ஐயோ நான் நீதிமானா வாழ முடியலன்ற ஒரு 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 அங்கலாய்ப்பு உங்களுக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நீங்க விரும்பினால் தேவனுடைய கிருபை உங்களுக்கு தயவாய் வெளிப்பட்டு நீங்கள் ஆவிக்குரிய நிலையிலும் சரீர பிரகாரமான நிலையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் நமக்கு அருள் பாராட்டுவார். அல்லேலூயா. இல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. அப்ப இஸ்ரவேல் கர்த்தரை நம்புவதாக அவ்விடத்துல திரளான கிருபையும் மீட்பும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்கிறார். இந்த கிருபையை நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம படிப்போம். கிருபையில 2 வகையான கிருபை இருக்கு. இல்ல பைபிள் கீபிள் வச்சு எழுதுறீங்களா? கிருபையில் எத்தனை வகையான கிருபை இருக்கு? 2 வகையான கிருபை. ஒண்ணு பொதுவான கிருபை. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? பொதுவான கிருபை. 2வது விசேஷித்த கிருபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த பொதுவான கிருபையை நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 45வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். உங்ககிட்ட பைபிள் இருக்கும் அப்படின்னா நீங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா 2வது பகுதி சொல்லுகிறது. சரி, முதல்ல இருந்தே வாசிக்கலாம். நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை என்ன பண்றாரு, பொழிய பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை. தேவனுடைய பொதுவான கிருபை எப்படி இருக்குன்னா, நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நீதிமானா இருந்தாலும் பரவாயில்ல, தீயவனா இருந்தாலும் பரவாயில்ல. அதான் பைபிள் சொல்லுது, தீயோர் மேலும் நல்லவர் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் நீதி உள்ளவர்கள் மேலும் கடவுள் என்ன செய்யறார் அப்படின்னா, தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணுகிறார், தன்னுடைய மலையை பெய்ய பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப கிருபையில 2 இருக்கு. ஒண்ணு எல்லாருக்கும் கிடைக்கிற கிருபை. இப்போ அடிக்கடிக்கு நான் யோசித்து பார்ப்பேன், ஒருத்தர் இருக்கிறான் ரொம்ப ரொம்ப மோசமான ஏமாத்துறவன், பொய் பேசுறவன், திருடுறவன், அப்பா அம்மா மதிக்காதவன், பெரியவர்களை கனம் பண்ணாத ஒருத்தர் இருக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு விவசாய நிலம் இருந்துச்சு. அவன் என்ன பண்றான், விவசாய அந்த தானியங்களை விதைக்கிறான், விதை நெல்லை விதைக்கிறான், நீர் பாய்ச்சுறான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவனுடைய அந்த இடம் விதை நிலம் நல்ல பயிர் வளைஞ்சிருக்கு. அது பக்கத்திலே ஒருத்த விதைக்கிறான், ரொம்ப நல்லவன், நேர்மையானவன், தாழ்மையானவன், எல்லாரையும் மதிக்கக்கூடியவன், அவனை விதைக்கிறான். 2 பேரும் விதைச்சாங்க, 2 பேரும் நீர் பாய்ச்சினாங்க, 2 பேருக்கு வளர்ந்துச்சு. என்னடா இது, என்னங்க நல்லவனுக்கும் விளைச்சல் வருது, கெட்டவனுக்கும் விளைச்சல் வருது அப்படின்னா இதுதான் பொதுவான கிருபை. நீங்க நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் கடவுளால் அருளுகிற மழை உங்க மேல வரதான் செய்யும், சூரியனுடைய ஒளி உங்க மேல படத்தான் செய்யும். இயற்கை விதி, யார் விதைச்சாலோ பூமி என்ன செய்யும், பலன் கொடுக்கும். நம்ம பார்ப்போம்,
குடிகாரெல்லாம் நல்லா இருக்கிறா, ஏமாத்திரலாம் நல்லா இருக்கிறா, ஐயோ அவங்கள மாதிரி ஒரு ஆளே இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏங்க அவன் நல்லா இருக்கிறான் அப்படின்னா, தேவன் பொதுவான கிருபைய எல்லார் மேலே வச்சிருக்கிறாரு. நீ யாரா இருந்தாலும் நீங்க நல்லதா இருப்பீங்க. ஏன்னா கிருபைய பொதுவா கடவுள் வச்சிருக்கிறாரு. இன்னொரு கிருபை இருக்கு, அதுக்கு பேர் என்னன்னா விசேஷித்த கிருபை. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா தான் சொல்லுங்களேன். விசேஷித்த கிருபை. இந்த கிருபையை பற்றி லூக்காவில் ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். லூக்கா 6:35 சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் என்ன பண்ணுங்க, கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் எப்படி இருக்கும், மிகுதியாய் இருக்கும். உன்னத மாணவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அப்படிதானே போட்டிருக்கு. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொதுவான கிருபை தான் நான் வாசித்தேன். அந்த பொதுவான விசேஷ கிருபை நான் வாசிக்கல, பொதுவான கிருபை தான் நம்ம வாசித்தேன். அந்த பொதுவான கிருபையில ரெண்டாவது ரெஃபரன்ஸ் என்ன, லூக்கா 6:35 பாத்தீங்க அப்படின்னா, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, அப்புறம் படிங்க பார்க்கலாம், நன்மை செய்யுங்கள், அப்புறம் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்புறம் அப்பொழுது உங்கள் பலன் எப்படி இருக்கும், மிகுதியா இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்க எப்படி இருக்கலாம். ஆனா அவர் எப்படி பட்டுறாங்க பாருங்க, நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் என்ன செய்யறாரா அவரு. இது பொதுவான கிருபை, காடுடைய நேச்சர். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அவர் என்ன பண்றாரு, நடந்துக்கிறாரு. ஒரு அழிவை சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணலாமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆனா இவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க பாவத்தில் இருக்கிறாங்க, இவங்களுடைய சூழ்நிலை பார்த்தனா ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. ஆனா தேவன் இவர்களுக்கு தயவா இருக்கிறாரு, இவங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கடவுள் தராரு. ஏன் அப்படின்னா, ரோமர் 1:2-4 பார்க்கும் பொழுது, இவர்கள் எப்படியாகிலும் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தேவன் என்ன பண்றாரு, விரும்புறாரு. 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ரோமர் 2:2 இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குற்றவாளிகள் தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே என்ன பண்ணுவான், நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை என்ன பண்ணுத ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயே. இப்போ தீயவர்களுக்கும் நல்லது நடக்குது. இப்போ நல்லது நடந்துட்டே இருந்தா அவங்க கடவுளை அசட்டை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க பவுல் எழுதும்பொழுது எழுதுறாரு, இப்படிப்பட்டவங்களை செய்கிறவங்க நீங்க நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா, தப்பிக்க முடியாதுங்க. ஒரு நாள் தேவ தயவு என்ன பண்ணுது, நின்றுடும். ஒரு நாள் தேவ தயவு நின்றுச்சு அப்படின்னா நம்ம நிச்சயமா நியாய தீர்ப்புக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், போய் மாட்டிப்போன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப நல்ல அழகா கவனிக்கிறீங்க, ஆனா நல்லவங்களா இருக்கிறீங்களா, நியாயத்தை செய்யறீங்களா, இல்ல ஏனோ தானோ எல்லாமே கம்ஃபர்டபுள் ஆகுதுன்னு ஏனோ தானோ வாழ்றீங்களா? ஏன்னா நீங்க மனம் மாறணும்னு காத்துனுங்கிறார். நீங்க சரியா இன்னொன்னு விட்டு விடுறாரு. எப்படியாவது நீங்க திரும்பி வந்துடணும், நல்ல நிலைக்கு வரணும்னு. அந்த பொதுவான கிருபையில எல்லார் மேலும் மழை பெய்யுது. அது அழகா அவர் சொல்லும் பொழுது, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ என்று சொல்லி ரோமர் 2:4 பார்க்கிறோம். கடவுள் நமக்கு அருளுகிற இந்த பொதுவான கிருபையில நீங்க செய்யறதெல்லாம் நடக்குது, ஆனாலும் பாவம் செய்றீங்க. நன்மை உங்க வாழ்க்கையில் இருக்கு, கடவுள் செய்யறாரு, ஆனாலும் நீங்க அப்படியே கடவுளுக்கு விரோதமாவே நடக்கிறீங்க. நீங்க அப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கடவுள் உங்க மேல வச்சிருக்கிற இந்த பொதுவான தயவை, கிருபையை நீங்க என்ன செய்றீங்க, அசட்டப் பண்றீங்க. யூ ஹேவ் டு கம் பேக். திரும்ப நீங்க என்ன பண்ணினோம், அந்த பொதுவான கிருபையை நீங்க உணர்ந்து, ஒரு நாள் இந்த தயவு நிறுத்தப்படும், கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறப்போ இந்த கிருபை எடுத்துருவாருன்றதை உணர்ந்து நீங்க என்ன செய்யணும், மனம் திரும்பி வந்துடணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. உண்மையாவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டபடி கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்மள லைஃப்ல உண்டாச்சு அப்படின்னா சபையில நிறைய பேர் இருக்க மாட்டோம். தேவ தயவு கிருபை இருக்கிறதுனால இன்னும் நம்ம உயிர் வாழ்றோம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது?
நம்ம நல்லவளா இருக்கிறதுனால நம்ம வாழல, தேவனுடைய கிருபை நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம வாழ்றோம். பர்ஃபெக்ட், நம்ம ஹோலி, என்ன மாதிரி ஒரு ரைச்சஸ் பர்சன் யாருமே இல்லை அப்படின்றதுனால நான் இன்னைக்கு நல்ல வீடு வசதி ஆஸ்தியோடு இல்லை. பொதுவான கிருபையை கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறதுனால அப்படியே போயிட்டு இருக்கு நம்ம லைஃப். ஆனா ஒன்னும் மறக்க கூடாது, இந்த தயவு எப்போ வேணா நிறுத்தப்படலாம். உதாரணம், சோதோம் குமாரா பட்டணத்துக்கு ஆண்டவர் பாராட்டினது போல டக்குன்னு ஒரு நாள் அவருடைய கோபத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் சோதோம் குமாரா பட்டணத்தை அழித்து போட்டார். ஆமா இல்லைங்களா? அந்த கிருபை, அந்த தயவு, தேவ தயவு, அது முடிகிறதுக்குள்ளவே நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசக்கூடிய காரியம் என்ன? எப்படி வேணா வாழலான்றதுல வாழ்க்கை, இப்படிதான் வாழணும், வேதத்தின் முறைதான் வாழணும், கர்த்தர் சொல்லுகிற சத்தியத்துக்கு நம்மை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து இப்படிதான் நம்ம வாழணும். அந்த கிருபை முடிவதற்குள்ளாக நம்மை நாம் தேவ வார்த்தைக்கு விட்டு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும், கீழ்ப்படினோம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ராமின் சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இது பொதுவான கிருபை. அப்ப கிருபையை ரெண்டா பார்க்கிறோம், ஜெனரல் கிரேஸ் அண்ட் ஸ்பெஷல் கிரேஸ். பொதுவான கிருபை, விசேஷித்த கிருபை. இப்ப விசேஷித்த கிருபையை பத்தி பார்க்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரத்துல விசேஷித்த கிருபை என்றால், யோவான்ல நீங்க கவனிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்துல நல்லா கவனிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நல்லா கவனிங்க அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமா வாசிங்க. அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பிரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்ப விசேஷித்த கிருபை பாருங்க, நம்மை மீட்கிற ரட்சிக்கிற கிருபை. இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை 1வது வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்போ அந்த தேவனுடைய வார்த்தை என்னவா மாறிச்சு அப்படின்னா, நம்மை மீட்கிற உங்க கிருபை. பாடுங்க பார்க்கலாம். நான் நல்லமானதும் சுகமானதும் உங்க கிருபை, நான் நல்லமானதும் சுகமானதும் உங்க கிருபை. கிருபையே கிருபையே எல்லாம் கிருபையே, கிருபையே எல்லாம் கிருபையே, ஆஹா கிருபையே எல்லாம் கிருபையே, கிருபையே எல்லாம் கிருபையே, நான் நல்லமானதும் சுகமானதும் உங்க கிருபை, நான் நல்லமானதும். சொல்லுங்க பார்க்கலாம். ஏசுப்பா உங்க கிருபைதா, நான் நல்லமானதும் சுகமானதும் உங்க கிருபை, நான் நல்லமானதும் சுகமானதும் உங்க கிருபை. எப்படி பாவியானன்னா நல்லவனா மாறுறேன் தெரியுதா? எப்படி தரித்திரனாகினா இன்னைக்கு ஒரு வீடு வாசல் ஏற்படுத்தி இருக்கிறது உங்களுக்கு புரியுதா? எப்படி படிப்படிவில்லாத என் வாழ்க்கையில எனக்கு கொஞ்சமாவது சமாதான சந்தோஷம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு புரியுதா? இது விசேஷித்த கிருபை, இது இயேசுவினால் மனித குலத்திற்கு வந்த கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஒருத்தன் ரொம்ப பாவமா இருப்பான், ரொம்ப தரித்திரத்துல இருப்பான், ரொம்ப கடன்ல இருப்பான், ரொம்ப வியாதியில் இருப்பான், வீட்டுல சமாதானம் இருக்காது, எப்பொழுதும் சண்டை, எப்பொழுதும் பிரச்சனை, எப்பொழுதும் கவலை, எப்பொழுதும் கண்ணீர், எதிர்காலத்தை குறித்த பயமா வாழ்க்கையில இருக்கும். அவன் இயேசு கிட்ட வந்த உடனே அந்த வார்த்தை மாம்சமா மாறி இந்த பூமியிலே மனிதனை நேசிக்கிறதை வெளிப்படுத்துகிற மனித உருவம் எடுத்து இயேசுவா வந்து ஏன் பாவத்திற்காக அவர் சிலுவையில மரிச்சதினால அவர் கிருபையை மனுக்குலத்தின் மேலே கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. சபைக்கு வருகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் எப்படி வேணா இருந்திருப்பான். சபைக்கு சரியா வந்து இங்க சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து இந்த வேத சத்தியத்திற்கு தன்னை உட்படுத்திக் கொள்கிறான்னு சொன்னா அவன் வாழ்க்கையை கடவுள் பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா.
இன்னைக்கு ஒருவேளை இன்னும் என் வாழ்க்கை நல்லா இல்லை, இன்னும் நான் ஆசீர்வதிக்கப்படலை, இன்னும் நான் உயர்ந்து போகல, இன்னும் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னா நீங்க பொதுவான கிருபையில ஓடிட்டு இருக்கிறீங்க. ஏதோ வேலை செய்யறேன் துட்டு வருது அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இயேசுவின் கிருபை உங்க வாழ்க்கையில பலிக்கணும். இது விசேஷித்த கிருபை. அந்த விசேஷித்த கிருபையை நீங்கள் எடுத்துக்கொண்டா, எஸ் லார்ட் எனக்கு நீங்க தேவை, ஆமாப்பா நான் ஒரு பலவீனமான மனுஷன், எனக்கு உம்முடைய உதவி தேவை, என் வாழ்க்கையில நீங்க வாங்கன்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் வந்து அவருடைய கிருபையினால தயவுனால தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யத்துக்கு கொண்டு வருவார், வியாதியிலிருந்து சுகத்துக்கு உங்களை கொண்டு வருவார், தரித்திரத்திலிருந்து மேன்மைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார், சண்டையான குடும்பத்திலிருந்து மகிழ்ச்சி உள்ள குடும்பத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவார். உங்களை பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, விசேஷித்த கிருபையை உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தரணும்னு சொல்லுங்க. யாருங்க தரணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாஸ்டர் ஏமாத்தி வாங்க முடியாது. பாஸ்டரும் கிருபையில தான் ஓடுறாரு. ஏதோ ஒரு ஊழியத்துக்கு காணிக்கை கொடுத்து மணி ஆர்டர் அனுப்பி இந்த கிருபையை வாங்க முடியாது. இந்த கிருபை காணிக்கையினால் வர்றது அல்ல. இந்த கிருபை நீங்களும் நானும் நீதிமானாய் வாழ்வதினால் வருவது அல்ல. இந்த கிருபை கர்த்தருடைய தயவினால் உண்டாவது. ஆமென். எத்தனை பேர் நமக்கு ஆண்டுடைய கிருபை தேவைன்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. ஆக்சுவலி நமக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்ம உண்மையை ஒத்துக்க மாட்டோம். நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இது. நம்ம உண்மையை நம்ம என்ன பண்ணுவோம்? ஒத்துக்கவே மாட்டோம். நான் ரைட்டு, ஐ எம் ஓகே, என்ன மாதிரி உலகத்தில் நல்லவங்க யாருமே இல்லைன்னு தான் நம்ம நினைப்போம். அந்த ரியாலிட்டி என்ன தெரியுமா? நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை நம்ம பார்க்கணும். அவர் கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே என்கிட்ட இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போ இந்த விசேஷித்த கிருபை இயேசு மூலமா தான் வருது. யார் இதை பெற்றுக்கொள்ள முடியுன்றது பார்த்தா தீத்து 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் கவனிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாமா? ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி என்று சொல்லி நாம் தீத்து புத்தகத்திலே வாசிக்கிறோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அருளத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி என்று நாம் பார்க்கிறோம். அப்ப எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பு, எல்லாரும் இந்த கடவுளுடைய கிருபையை விசேஷித்த கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அது பொதுவான கிருபையில நல்லா கவனிங்க. நீங்க நல்லவனா இருந்தாலும் தீயவனா இருந்தாலும் கர்த்தருடைய சூரியன் உங்க மேல உதிக்கும், தேவனுடைய மழை உங்க மேல வரும். ஆனா ரட்சிப்பு என்பது விசேஷித்த கிருபை, அது இயேசுவினால் வரக்கூடிய கிருபை. இந்த கிருபை எல்லாருக்கும் தான். ஆனா யாரு ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும்னு சொல்றாங்களோ, யார் தன்னை முழுவதுமாக உணர்ந்து எஸ் லார்ட் ஐ எம் வீக், நான் கொஞ்சம் சரியில்லை, எனக்கு நீர் தேவை, உம்முடைய பரிசுத்தம் எனக்கு தேவை, உம்முடைய ஆண்டவரே மன்னிப்பு எனக்கு தேவை, ஆண்டவரே உம்மோடு இருக்கிற உறவை எனக்கு தேவைன்னு யார் தனிப்பட்ட விதத்தில் இந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆமென். நம்முடைய சர்ச்சில் நம்ம ஒரு பிரதர் இருக்கிறாரு. அவர் ஒரு தம்பி ஒரு தங்கச்சி அவருக்கு, அவர் மட்டும்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரு. அவரை கடவுள் ஆசீர்வதித்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் கொண்டு போயிட்டார். அவருடைய தம்பி தங்கச்சி பல வருஷமா சபைக்கு வந்தாங்க, அவங்க முன்னேறவே இல்லை. ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க உரையாடலை நான் கவனிச்சேன். அப்போ இப்படி சொன்னாங்களா, இல்லைங்க நான் இனி இந்த கோயிலுக்கு வரப்போறது இல்லை, ஏன்னா எங்க குலதெய்வம் ஒன்று இருக்குது, அங்கதான் போகணும்னு எங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, அதனால நான் எங்க போறேன், அங்க போறேன். அப்போ எனக்கு ரொம்ப நாளா யோசனை, நம்ம ஜெபம் பண்றோம், நம்ம பிரசங்கிக்கிறோம், ஒரு வீட்டில் 2 பேர், ஒருத்தர் நல்ல நன்மையை பெற்றுக்கொண்டாரு, கல்வியை பெற்றுக்கொண்டாரு, வேலையை பெற்றுக்கொண்டாரு, வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாரு, பிள்ளைகளை பெற்றுக்கொண்டாரு, வாழ்க்கையில் முன்னேறாரு. அவருடைய அம்மா வயிற்றில் பிறந்த இன்னொரு பிள்ளை அதே போல சபைக்கு வந்தாங்க, அதே போல சத்தியத்தை பிரசங்கிக்கிறோம், ஒரே பிரசங்கம் தான் பண்றோம். ஏன் அவர் மாத்திரம் மலரல, அவர் மாத்திரம் ஏன் இன்னும் தரித்திரத்திலிருந்து கடன்ல இருந்து சமாதானம் அடையல, உயரல அப்படின்னு பார்த்தா
இவர் வசனத்துக்கு முழுசா அர்ப்பணிச்சிட்டாரு. அந்த இன்னொரு அம்மா அவங்களோட தங்கச்சி என்ன பண்ணல, வசனத்துக்கு தன்னை என்ன பண்ணல, அர்ப்பணிக்கல. ராமின் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு நான் பேசுறது புரியுது? தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், எல்லாருக்கும் தேவ கிருபையை கொண்டு வர விரும்புகிறார். ஆனா யாருக்கு இது பலிக்குது என்று சொன்னால், யார் வசனத்துக்கு முழுவதுமாக தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த விசேஷித்த கிருபை பலிக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில தான் இந்த விசேஷித்த கிருபை மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் கூட இருக்கிறீங்களா? என் கூட இருக்கிறீங்களா? பணம் எப்போ வேணா சம்பாரிச்சுக்கலாம், நல்ல வாழ்க்கை தேவனிடத்திலிருந்து தான் கிடைக்கும். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுல்ல? அப்போ நீங்கள் அந்த சபையில் ஏற்கனவே இருந்த அந்த 2 பேரில் ஒருத்தர் மாதிரி இருக்கிறீங்க. எந்த ஒருத்தராக இருக்கணும்? கடவுளுக்கு கீழ்ப்படுகிற, அர்ப்பணிக்கிற, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற அவரை போல நீங்கள் இருக்கணும். அவருடைய சகோதரியை போல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கலாகாது. நீங்கள் சபைக்கு வரலாம், ஆனால் அர்ப்பணிக்கலைன்னா நல்லதில்லை, கீழ்ப்படியலைன்னா நல்லதில்லை. அப்போ இந்த வசனத்தில் பார்க்குறோம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், தேவ கிருபை பிரசனமாச்சு. ஆனால் எல்லாரும் அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டாங்களா? ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் கர்த்தர் அளவில்லாமல் தருகிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த கிருபை என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லா ஜனங்களையும் இயேசுப்பா கிட்ட எடுக்குது. யாராக இருந்தாலும் அவங்க யார்கிட்ட வரணும்னு கிருபை வழி நடத்துது அப்படின்னா, ஏசப்பா கிட்ட வரணும்னு சொல்லி அந்த கிருபை வழி நடத்துது. நாம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான்ல 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது இப்படியா சொல்றாரு. யோவான் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம் கவனிங்க பார்க்கலாம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் என்ன பண்ணுவேன், எடுத்துக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. யோவான் 12:32 பாருங்க. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்ன பண்ணுவேன், என்னிடத்துல எடுத்துக்கொள்வேன். அப்ப காடுடைய ஹார்ட், இந்த விசேஷித்த கிருபையினுடைய நோக்கம் என்ன பாருங்க, எல்லாரும் கடவுள்கிட்ட வரணும். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாரும் வரணும். சத்தமா தான் சொல்லுங்களேன். அவரே நம்மளை இழுக்க நினைக்கிறாரு, எல்லாரையும் அவரை இழுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நிறைய பேர் என்ன பண்றதுல, தேவனிடத்துல வருவதற்கு அவங்களுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. தேவன் கிட்ட வர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. இந்த நாள்ல உங்க சபைக்கு வந்திருக்கிற உங்களை நான் தயவா கேட்கிறேன், ஆண்டுடைய அந்த அன்புள்ள கிருபையை நீங்க விசுவாசிக்கணும். அவர் செய்த கிரியைகளை நீங்க நம்பணும். ஆண்டவரே, எனக்கு நீங்க தேவை, நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன், நான் மற்றவர்களை போல அல்லப்பா, நீங்க கூப்பிடும் பொழுது நான் ஓடி வந்துடுவேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை தான் என் வாழ்க்கையில முதலிடம், உம்முடைய விசேஷித்த கிருபையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் உம்முடைய விசேஷித்த கிருபைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்களும் நானும் நம்மை கர்த்தருடைய கண்களில் தயவுக்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த கிருபை நம்ம லைஃப்ல என்னெல்லாம் செய்யுதுன்னு ஒரு 4-5 விஷயங்களை சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்க வேதத்தை வாசிங்க. இந்த கிருபை என்ன செய்யுது அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 5:44. யார் வாசிங்க எனக்காக? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கீழ் பகுதி வாசிங்கம்மா. புத்திரராய் இருப்பீர்கள். பாருங்க, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும். அங்க மேல நம்ம வாசித்தோம், கீழே வாசிக்கும் பொழுது மழையை பொழிய பண்ணுகிறார் என்று சொல்லி நன்மையை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தம்முடைய கிருபையினால என்ன செய்யறாருன்னா, தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்யறாரு, அவரு நன்மையை செய்கிறார். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நன்மை. எத்தனை பேர் நன்மை எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? தேவன் நன்மை செய்யணுமா வேணவா? செய்யணுமா வேணவா? அப்போ ஆண்டவருடைய கிருபையை பிடிச்சுக்கிடுங்க. இயேசு அப்பா தான் பட்சபாதம் இல்லாம நன்மை செய்வார். பார்க்கவே மாட்டார், வேறுபாடெல்லாம் பார்க்கவே மாட்டார். எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரே ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்ப கிருபையினால நமக்கு நன்மை தான் வரும்.
அல்ல ஒவ்வொரு நன்மையா நம்ம சொல்றோம். நம்ம முதல் நன்மை என்ன அப்படின்னா, எபேசியர் 2:5 சொல்லுது, ரட்சிப்பு என்கின்ற நன்மை. எல்லாம் வாசிக்கல. எபேசியர் 2:5 வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 2:5 வசனத்தை வாசிக்க கேட்போம். அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட என்ன பண்ணாரு? உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்களேன், முதல்ல அந்த கிருபை என்ன செய்து பாருங்க, நம்மை என்ன பண்ணுதுன்னா ரட்சிக்கிறது. தேவ கிருபை, அந்த இயேசுவினால் அருளப்பட்ட கிருபை நமக்கு என்ன செய்யுது? ரட்சிப்பை கொடுக்கிறது. அதுதான் நம்ம இங்க வாசிக்கிறோம். அக்கிரமங்களினாலே மரித்தவர்களாயிருந்த உங்களை அந்த கிருபை என்ன செய்யுது? ரட்சிக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பு எப்படி வந்தது? ரட்சிப்பு எப்படி வந்தது? கிருபையினால் வந்தது. ரட்சிப்பு எப்படி வந்தது? சத்தமா தான் சொல்லுங்க. ரட்சிப்பு எப்படி வந்தது? எந்த கிருபை? தேவன் நமக்கு பாராட்டின கிருபையினால் ரட்சிப்பு வந்தது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்ப உங்க வாழ்க்கையில இந்த கிருபையை நீங்க விரும்பணும். இந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளணும். கிருபையினால தான் ரட்சிப்பு. பாஸ்ட் ஜோம் பண்ணதுனால கிடையாது, ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு போனதுனால கிடையாது. இயேசு நம்மேல் வைத்த கிருபையினால் வரது தான் இந்த ரட்சிப்பு. ராமன் சொல்லுங்க. அப்போ கிருபை அருளுகிற முதல் நன்மை என்னன்னா ரட்சிப்பு. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அதே மாதிரி தேவனுடைய ரட்சிப்பை உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்றீங்க. என்ன சொல்லுவாங்க தமிழ் வார்த்தை, என்ன சொல்லுவாங்க? அனுபவிக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் பணம் உங்களை விட்டு எடுபட்டு போகும், செல்வங்கள் உங்களை விட்டு போயிடும், உயர்வு எல்லாம் போயிடும். இந்த ரட்சிப்பு மட்டும் நீங்க அனுமதிச்சாதான் உங்களை விட்டு போகும். உங்களுக்கு புரியுது இல்ல? நீங்க உங்க கையில தான் இருக்கு. தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார். அது தேவனுடைய கிருபையினால் நமக்கு கிடைச்ச பாக்கியம். ஆகவே இந்த ரட்சிப்பை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தீத்து 3 ஸ்தோத்திரம் 6வது வசனத்துல பாருங்க. தீத்து 3 6வது பாருங்க. தமது கிருபையினாலே ஸ்தோத்திரம். என்னவா மாறுறோம்? கிருபை என்னவா நம்மளை மாத்துது பாருங்க. நீதிமான்களாய் மாறுது. பிரக்மன் செய்யா பாடுறார்ல, நீதிமானான் நீதிமானான் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். எல்லாம் சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். நீதிமானான் நீதிமானான் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இங்க பாருங்க, இந்த நீதிமான் என்கின்ற காரியம் இயேசுவின் கிருபையினால் தான் வருது. ராமன் சொல்லுங்களேன். என்ன பேரு? அடங்காதவங்க, வாயாடிங்க, ஐயோயோ பஜ்ஜரிங்க அந்த பொம்பளை அப்படி சொல்லுவாங்க. ஐயோயோ அவங்கள மாதிரி மோசமான குடும்பம் யாருமே இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம். அவங்களை கடவுள் என்னவா மாத்துறாரு? நீதிமானாய் மாற்றுகிறார். பிரதர் எப்படி ஒரு ஆள் எப்படி மாறுறான் பாருங்க. பேரு சொல்லி கூடுவாங்க. இப்போ அவங்க லைஃப் மாறின உடனே, அவங்க நல்ல வாழ்க்கை இயேசுவால் அவங்களுக்கு கிடைச்ச உடனே கூடும்போது எப்படி சொல்லுவாங்க? பிரதர் சிஸ்டர் ஐயோ வாங்க உட்காருங்க. எப்படி வந்தது? பச்ச படிப்பு இல்லை, பாவியாகிய எனக்கு இயேசுவின் கிருபையினால் கிடைச்ச உன்னதமான நீதி. ராமின் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கிருபையில வரக்கூடிய முதல் நன்மை என்ன? முதல் நன்மை என்ன? ரட்சிப்பு. இரண்டாவது நன்மை என்ன? நீதிமான் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை தேவன் எனக்கு தருகிறார். மூன்றாவது பாருங்க, ரோமர் 5:17 நம்ம வாசிக்கலாம். ரோமர் 5:17 வசனத்தை நம்ம வாசிப்போம். வேகமா எடுக்கலாம். அல்லாமலும் என்னதுப்பா? ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க
வாசிங்க பாருங்க, அந்த வசனம் பாருங்க. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. இங்க பவுல் எழுதும்போது ஆதாம் பத்தி எழுதுறாரு. ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் ஈவாகிய பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்று சொல்லுகிறார். ஒரு அமைச்சருங்க பார்க்கலாம். அப்போ இந்த கிருபை நாள் நமக்கு வரக்கூடிய மூன்றாவது நன்மை என்னன்னா நித்திய ஜீவன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய ஜீவன். எல்லாம் இன்னொரு சொல்லுங்க, நித்திய ஜீவன். பாருங்க, ரட்சிக்கப்பட்டது நீதிமானாக்கப்பட்டது மட்டும் இல்ல, இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து ஒரு நாள் இயேசுவை சந்திக்கும் பொழுது அல்லது நாம் மறைக்கும் பொழுது நித்தியத்துக்கு போவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு. அது இந்த கிருபை தான் நமக்கு தருகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த கிருபை நமக்கு அருளுகிற மூன்றாவது நன்மை நித்திய ஜீவன். ஆமென். எல்லாம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். பணம் காசு கொடுத்து வாங்க முடியுமா கிருபைய? பணம் காசு கொடுத்து வாங்க முடியுமா? வாங்க முடியாதுங்க, வாங்க முடியாது. அங்க ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு தெரிஞ்சவர். அவர் என்ன பண்ணுவாரு, அவங்க வீட்டில் வாழ்வு சாவுக்கு பாஸ்ட்டுங்களை கூட்டும். ஒரே பாஸ்ட் வரமாட்டாங்க அவங்க வீட்டுக்கு, மாறி மாறி வருவாங்க. பர்த்டே ஒரு பாஸ்ட் வருவார், கல்யாண நாளுக்கு ஒரு பாஸ்ட் வருவார். அப்புறம் அவங்க அப்பா சாவுக்கு வேற ஒரு பாஸ்ட் வந்து சாவு அடக்கம் பண்ணார். சாவு ப்ரேயர் மீட்டிங் வைப்பாங்களா காரியம், அதுக்கு இன்னொரு பாஸ்ட். நான் பக்கத்தில் உட்கார்ந்து கேட்டேன், என்னையா இவங்க வீட்டில் 4 ப்ரேயர் வந்துச்சு, 4 ப்ரேயருக்கு 4 பாஸ்ட் வராங்க. ஒன்றும் இல்லை, இவர் எந்த கோயிலுக்கும் போக மாட்டார், ஆனால் இவர் கிறிஸ்டின்னு. சாவுக்கு என்ன பண்ணுவாங்க, யார் அந்த அந்த மாதத்தில் அந்த டைமில் எந்த பாஸ்ட்டு சோத்திரம் சொல்கிறாரோ பழகிறாரோ அந்த பாஸ்ட் வந்து எடுத்துருவார். அந்த பாஸ்ட் ப்ரேயர் மீட்டிங் நடத்துவார். அந்த பாஸ்ட் என்னையா இது, இப்படி எல்லாம் காசு கொடுத்து பாஸ்ட்டை வாங்கிடலாம், காசு கொடுத்து ஜபத்தை வாங்கிக்கலாம், காசு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம்ன்ற வார்த்தையை வாங்கிக்கலாம். ஆனால் உண்மையான ஒரு ரட்சிப்பையும் நீதிமானாக்கப்படுதலையும் நித்திய ஜீவனையும் பெறணும்னா அது இயேசுதான். இயேசுவின் கிருபையில தான் நமக்கு உண்டாகும். நாம சொல்லுங்களேன், யாருக்கு நான் பேசுறது புரியுது? எதுவுமே நித்திய ஜீவன் ஒன்று உண்டு என்று நினைக்கிறீங்க, அந்த ஜீவனுக்கு தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாட பேர் நினைக்கிறீங்க, அது கிருபை தான் தரும். இயேசு என்கின்ற ஒருவரால் தான் அது நமக்கு உண்டாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இன்னும் 2 சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். இன்னொன்று நல்லா கவனிங்க அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். நல்லா கவனிங்க. கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை பாருங்க, கிறிஸ்துவின் கிருபையில நமக்கு அழைப்பு, அதான் நம்ம இங்க பாக்குறோம். அந்த 6வது வசனத்துல உங்களை கிறிஸ்துவின் கிருபையினால அழைச்சிருக்கிறாரு. நம்ம எப்படி அழைச்சாரு ஆண்டவர்? கிருபை, அவருடைய கிருபை தான் நம்மளை அழைச்சிருக்கு. அவங்க அந்த 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 கிருபையை சீக்கிரமா விட்டு போறாங்கன்னு சொல்லி வருத்தத்தோடு பவுல் என்ன செய்யறாரு அங்க எழுதுறத பாக்குறோம். அதே அதிகாரத்துல 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்படி இருந்து நான் என் தாயின் வயிற்றில் இருந்த முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் என்று சொல்லி கலாத்தியர் 1:15 சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் இயேசுவ பிள்ளையா இருக்கிறீங்க? சத்தம் வரமாட்டேன். யார் உங்களை இயேசுவ பிள்ளையா இருக்க முடியும்? யார் உங்களை அழைச்சிருக்கிறாரு? இயேசு அவருடைய கிருபையினால் உங்களை அழைச்சிருக்கிறார். நம்ம யாரும் என்னுடைய ரட்சிப்புக்கு இவர் காரணம்னு யாராவது சொல்லலாம், ஆனா நம்மளை அழைச்சது இயேசுதான். இயேசுதான் நம்மளை இந்த கனமான பிள்ளைகள், ஆணுடைய பிள்ளைகள் என்கிற அந்த நிலைக்கு நம்மை வரும்படி ஆண்டவர் தான் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். 1 கொரிந்தியர் 15:10 பாருங்க, பவுல் சொல்றாரு, என்னை அழைச்சது இயேசுதான், அது அவருடைய கிருபை தான் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 15:10 வாசிங்க பாப்போம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை, அவர்கள் எல்லோரிலும் நான் என்ன பண்றேன், அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. இங்க என்ன சொல்றாரு?
தேவ கிருபையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இல்லை, அவர்கள் எல்லாரும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அர்த்தம் என்ன? அவங்க எல்லாரை விட நான் அதிகமாக ஊழியம் செய்தேன்னு பவுல் சொல்றாரு. அப்போ ஊழியம் செய்ய வைக்கிறது எதுல? தேவ கிருபையில தான் ஊழியம் நடக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இதை கொஞ்சம் அப்படியே ரிவைஸ் பண்ணி பாருங்க. தேவ கிருபை இதனால நான் ரட்சிக்கப்பட்ட, தேவ கிருபையில நீதிமானாக்கப்பட்ட, தேவ கிருபையில நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ற, தேவ கிருபையில என்ன கர்த்தர் அழைக்கிறாரு என்னுடைய வேலைக்கு வான்னு, தேவ கிருபையில இந்த ஊழியத்தை செய்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப கிருபை இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. அப்ப இந்த நாள்ல நீங்க இந்த விசேஷித்த கிருபையை உங்க வாழ்க்கையில அனுபவிக்கணும். இந்த பொதுவான கிருபையில வாழ்ந்துடக்கூடாது. நல்லா இருந்தாலும் ஆண்டு ஆசீர்வதிப்பார், கெட்ட தீயவனா இருந்தாலும் ஆண்டு அப்படி வாழக்கூடாது. நான் விசேஷித்தவனாய் இருக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த ஆண்டுடைய அழைப்புக்கு என்ன விட்டு கொடுப்பேன், ஆண்டுடைய கிருபைக்கு என்ன விட்டு கொடுப்பேன். ஆண்டவரே, இந்த விசேஷித்த கிருபையில எனக்கு நீர் ரட்சிப்பை தந்தீரே, ஸ்தோத்திரம். எனக்கு நீங்கள் ஆண்டவரே நீதியை தந்தீரே, ஸ்தோத்திரம். எனக்கு நித்திய ஜீவனை தர்றீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நீங்கள் அழைத்திருக்கீங்களே, ஸ்தோத்திரம். எனக்கு நீங்கள் ஆண்டவரே இந்த இயேசுவை பற்றி ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய கிருபையை தருகிறீர்களே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று நீங்கள் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா கரங்களை உயர்த்தி கதற ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. கிருபையை பணம் கொடுக்கறது இல்லை, கிருபை உயர்வு கொடுக்கறது இல்லை, கிருபை இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நெருங்கிய உறவுக்காரராய் மாற்றுவது, அவருடைய வல்லமையினால் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் அவருடைய பிரதிநிதிகளாய் வாழ செய்கிறது இந்த மகத்தான கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த கிருபையில் உங்களுக்கு இன்னும் நான் சரியாகணும், இன்னும் இந்த கிருபையை முழுசாக நான் அனுபவிக்கணும், இன்னும் நான் கொஞ்சம் குறைவாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யாராவது நினைப்பீங்க அப்படின்னா, இருக்கிற இடத்துல முழங்கால் பண்ணிட்டு கர்த்தரை நோக்கி பாருங்க. நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னை உம்முடைய கிருபையினால் இன்னைக்கு மாற்றி விடுங்கப்பா. என்னுடைய கிருபையினால இன்னைக்கு சரி செய்யுங்க ஆண்டவரே. நான் இன்னும் மாறணும், நான் இன்னும் சரி செய்யணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை என்னை ரட்சிக்கட்டும், உம்முடைய கிருபையினால் என்னை குணப்படுத்துங்கப்பா, உம்முடைய கிருபையினால் என்னை மாற்றி விடுங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். பொதுவான கிருபையிலே வாழ்ந்துடாதீங்க, விசேஷித்த கிருபையை ரிசீவ் பண்ணுங்க. இந்த நேம் ஆஃப் காட் நான் உங்கள் ஒவ்வொருவருக்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய விசேஷித்த கிருபையை கொண்டு என்னோடு இடைப்படுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசுவே, எங்கள் பரிசுத்தரே, எங்கள் நல்ல ஆயனே, நாங்கள் உமக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. உம்முடைய விசேஷித்த கிருபையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ காட், தேங்க்யூ ஃபாதர். ஆமென். ஏதாவது குறைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், தேவனுக்கு எதிரான பாவங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்குமானால், இன்றைக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என்னை சரி செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்பா. என் பலவீனங்களிலிருந்து மாற விரும்புகிறேன் ஆண்டவரே. என் குறைவிலிருந்து மாற விரும்புகிறேன் அப்பா. ஆமென். என்னை சரி செய்யுங்கப்பா, என்னை சரி செய்யுங்கப்பா, என்னை சரி செய்யுங்கப்பா, என்னை சரி செய்யுங்கப்பா, என்னை சரி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஆமென். அன்பு நேசரேவும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 ஆராதனை. அன்பரேசு ராஜ
ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பு இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. பாருங்க, பாவத்தோடு வாழக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாம வாழக்கூடாது, குறைவோடு வாழக்கூடாது. இன்னைக்கு ஒரு விசேஷித்த கிருபைய ஆண்டவர் உங்க மேல வெளிப்படுத்த விரும்புகிறார். அவருடைய பிள்ளையா மாறுறதுக்கு இன்னைக்கு ஆண்டவங்களை அழைக்கிறார். சரியில்லாத வாழ்க்கையை சரி செய்து கொள்ள கர்த்தர் உங்களை இன்றைக்கு ஏவுகிறார். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தேவ கிருபை வந்திருக்குல்ல, அன்றைக்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அந்த விசேஷித்த கிருபைக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அந்த விசேஷித்த கிருபைக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பு நேசரேவும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை தூதி தகப்பனே, உம்முடைய கிருபை நம்பி சார்ந்து வாழ்கிறோம். அப்பனே உமக்கு தந்தே. எல்லாம் சேர்ந்து ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ஆமே. ஆவியான தேவனுக்கே தகப்பனே, எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். இந்த விசேஷித்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் அதை அங்கீகரிக்க விரும்புகிறோம். அதற்கு எங்களை நாங்கள் கீழ்ப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னு யாரெல்லாம் இன்னைக்கு சொல்லி இயேசுவே நான் மாறணும், இயேசுவே நான் அர்ப்பணிக்கணும்னு சொல்லி மனதார தன் ஒப்பு கொடுத்தாங்களோ அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக. கோபத்துல, பாவத்துல, தரித்திரத்துல வாழ்ந்த அநேகரை மாற்றிருக்கீங்கப்பா. வேதத்துல பவுலை மாற்றினீர், கோபக்காரனாகிய மோசையை மாற்றினீர். இவர்களை மாற்றி நம்முடைய விசேஷித்த கிருபைக்குள்ளே நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரா வியாதியில பலவீனத்துல வந்தவங்க கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பும் இரக்கம் நிறைந்த அன்புள்ள ஆண்டவரே, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் எனக்கு தேவை இருக்கு, நான் பலவீனமா இருக்கிறேன், நான் பிரச்சனையில் இருக்கிறேன், நான் போராட்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை அவங்க மேல விளங்க பண்ணுங்கப்பா. அவர்களுடைய ஆண்டவரே இன்றைக்கு வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசு சிலுவையிலே மரித்து எங்கள் அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு தயவை உண்டு பண்ணினாரே, அந்த தயவு எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் விளங்குவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுக்கு உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே உதவி ஒத்தாசை கத்த அனுப்பும். கடன்ல இருக்கிறவங்களுக்கு விடுதலை தாரும். குடும்பத்துல பிரிந்து இருக்கிறவர்கள் ஒன்று சேரட்டப்பா. ஆண்டவரே சண்டையோடு சச்சரவோடு வாழ்கிற ஜனங்களுக்கு ஒரு மீட்பை, ஒரு விடுதலையை கத்த தருவீராக. தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு சுகமாய் வாழ ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியத்தை தந்து நடத்துங்க ஆண்டவரே. பாவத்தில் இருக்கிறவர்கள் மனம் திரும்பி பரிசுத்தம் அடைய நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வேலையில மன அழுத்தத்தோடு ஏந்த வாழ்க்கை என்று நினைக்கிறவர்களுக்கு மன அழுத்தம் நீங்கி கடவுளை நடத்துவார், இயேசுவை நடத்துவார் நம்பிக்கையினால் நிரப்பும்படி நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவன் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை தாரும். வருமானத்தை பெருக பண்ணுங்க சுவாமி. எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம்.
இயேசு நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே.